வாழ்வாதாரமே எனக்கு இதுதான். என்னோட ஒரு கடவுளா பார்த்து இருக்கிற சினிமாக்காரங்களும் இருக்கிறான். இன்னைக்கு முயற்சி பண்ணி எப்படியாவது நான் ஜெயிச்சு மேல வரணும். எப்படியாவது இந்த மாரி நிகழ்ச்சிய நம்ம கலந்துக்கணும்னு ஆக்கப்பூர்வமா உண்மையாலும் திறமை உள்ளவர்களே எத்தனையோ பேர் இருக்கிறான். நடிக்க தெரிஞ்சவன், மிமிக்ரி பண்ண தெரிஞ்சவன், நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்சவன், ஃபைட் பண்ண தெரிஞ்சவன் எல்லாம் இருக்கிறான். ஆனா அவங்களா விட்டுட்டு யாரெல்லாம் கோமாளியா திரியிறாங்களோ, யாரெல்லாம் விபச்சாரம் மாரி ஆடைகள அவுத்து போட்டு திரியிறாங்களோ, அவங்களெல்லாம் கூட்டு வந்து ஒரு வீட்ல விட்டா அப்படிதான் சண்டை நடக்கும். சண்டை நடக்கும். நைட்ல என்ன வேணா நடக்கும். பேச்சுக்கள் அப்படித்தான் இருக்கு. அது மாரி தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 முதல்ல கொஞ்சம் ஜெனியூனா இருந்துச்சு. நார்த் இந்தியாவுல பிக் பாஸ் நடக்கிறதெல்லாம் ரொம்ப கொ கொ அ கிஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரமா நடக்கும். நார்த் இந்தியா, தெலுங்கானா, ஹைதராபாத் அந்த பகுதிகள்ல நடக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சி. ஆனா தமிழகத்துல கொஞ்சம் ஒரு டீசென்ட்டா நடத்திட்டு இருந்தாங்க. நான் இந்த சாண்டி இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாப்டி. அப்படி கவின் இருக்கும்போதெல்லாம் கவின் ஒரு சாண்டி ஜெனியூனா சீசன். இருந்துச்சு. கவினு, சாண்டி இவங்க சீசன்லாம் நல்லா அவங்களே இருக்கும். இருக்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்க்கக்கூடிய அளவுல இருந்துச்சு. அதுல எந்த தவறும் இல்ல. அப்பவே நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். இது நாளடைவுல இது இப்படி மாறும்னு அப்பவே கணிச்சு தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பவே அவர் கண்டனத்த தெரிவிச்சாரு. இந்த மாரி நிகழ்ச்சிகள நம்ம வரவேற்க கூடாதுன்னு சொன்னார்.